மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அதுக்கான அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் டிஎன்இஏக்கான அட்மிஷன்ஸில் ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கான அகாடமிக், ஜென்ரல், வெக்கேஷனல், ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, அதை தாண்டி உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி, எல்லா கேட்டகரிக்கும் நீங்கள் இதனுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கான கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் 0.25 கிட்டத்தட்ட போக போக ரேங்க் வந்து உங்களுக்கு உங்களுடைய அந்த ரேங்க் மார்க் கட் ஆஃப் மார்க் குறையும் போது ரேங்க் வந்து உங்களுக்கு அதிகமாக போகும், அது உங்களுக்கு தெரியும். அதில் மெயினாக வந்து 0.25 கிட்டத்தட்ட 400-500 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து இந்த கட் ஆஃபுக்கு பாருங்கள், இப்போ 200 கட் ஆஃபில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, ஸோ ஜென்ரல் ரேங்க் தனியாக, கம்யூனிட்டி ரேங்க் தனியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் சூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மெயினாக இந்த ரேங்க் வச்சு இப்போ என்ன பண்ணலாம் சார்னா, ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த ரேங்க் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கட் ஆஃப் மார்க்ஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி பேஸ் பண்ணி உங்களுக்கான டேட்டாஸ் அவைலபிளாக இருக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் ரேங்க் பேஸ் பண்ணி, கட் ஆஃப் பேஸ் பண்ணி, லாஸ்ட் இயர் எந்த நம்மளுடைய காலேஜ் என்ன கிடைச்சிருக்கு, அந்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, அதை தாண்டி வந்து எந்த நம்மளுடைய ரேங்க்கு கிடைச்சிருக்குன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்மளுக்கே தெரியும் இந்த வருஷம் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. மினிமம் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது மினிமம் வந்து 10 மார்க்ஸ் கிட்ட கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு எவ்ரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில். ஸோ நீங்கள் இது உள்ள இந்த போர்ட்டலுக்குள்ளே போய் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க், ரேங்க்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய காலேஜஸ் கேட்டகரி வைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தாண்டி வந்து இப்போ நான் இதை சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டென்டேட்டிவ் ஷெடியூல். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் உங்களுக்கான கம்ப்ளீட் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஷெடியூல் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க கொடுத்த ஷெடியூல் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 நடக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து அகாடமிக் அண்ட் வெக்கேஷனல் செப்பரேட்டாக நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங், இந்த டேட் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. 13 ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 15 அன்னைக்கு வந்துடும். ஸோ இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு அகாடமிக் அண்ட் வெக்கேஷனலில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதனுடைய சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டா. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜென்ரல் வந்துடும். ஸோ ஜென்ரல் அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெடியூல் இம்பார்ட்டன்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை கரெக்டாக கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா இதில் என்ன இருக்குன்றதை கரெக்டாக பாருங்கள். இதை வச்சு ஏன்னா நம்ம 7.5 விட இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மாணவர்கள் இதில் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் 200 கட் ஆஃப்லேருந்து 171.333, ஸோ இந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் கூப்பிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பாருங்கள், ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 37,976. இந்த ரேங்க் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங், ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், இது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த டேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கும் நம்ம பண்ணித்தரோம். ஸோ யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2, அதுக்கப்புறம் 171லேருந்து 135.75. இதில் பாருங்கள் கேண்டிடேட்ஸ் ஓவரால் நம்ம பார்த்தீங்கன்னா 1,31,000, அதாவது 37,977லேருந்து 1,31,993 இந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்றாங்க. அடுத்து தேர்ட் ரவுண்ட் 135.5, 77.5 வரைக்கும் நம்மளுக்கான லீஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்றாங்க. ஸோ இதில் வந்து 1,31,94 கேண்டிடேட்ஸ்லேருந்து 2,33,812 வரைக்கும் நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா 7.5 ரிசர்வேஷன் இதுவுமே கொடுத்துருக்காங்க. 7.5 ரிசர்வேஷனில் ரவுண்ட் 1 கேட்டகரி பாருங்கள். ஸோ ரவுண்ட் 1 கேட்டகரி 200 to 171 பாயிண்ட் அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் அந்த கட் ஆஃபில் ஜென்ரல் ரேங்க் மட்டும் மாறும். ஏன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அதனுடைய குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஜென்ரல். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வெக்கேஷனல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7.5 வெக்கேஷனல் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ இன்றைக்கான மெயின் அப்டேட்டு. ஸோ இப்போ அடுத்து என்ன சார், அடுத்து ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணணும். அதுக்கான மெயின் கைடன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம். சும்மா வந்து நம்மளுக்கு
சும்மா ஒரு 10 காலேஜ் மட்டும் போட்டது இது கிடைக்குமா அது கிடைக்குமாலாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ரொம்ப ப்ராப்பராக நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அது ரொம்ப கைடன்ஸ் தேவை அந்த இடத்துல. ஸோ அது நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ வாட்ஸ்அப் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணி அதில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறோம். ஒவ்வொரு கேட்டகரி தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன்ஸ், இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அக்ரிகல்ச்சர், பேராமெடிக்கல் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா வீடியோஸ் வந்து எல்லாமே நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நம்ம என்ன வீடியோ பேச போகிறோம்னா கம்ப்ளீட்டாக எந்த நம்மளுடைய ரேங்க்குக்கு நம்மளுக்கான கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும், டாப் காலேஜ் கிடைக்குமா, ஆவரேஜ் காலேஜ் கிடைக்குமா, லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து பேச போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.